வணக்கம் உறவுகளே, இன்று ஒரு படி போட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா புதினா வதங்கவுமே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வதக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அடுப்பை சன்னம் பண்ணி தனி மிளகாத்தூள் போடணும். ஏன்னா கருகிடக்கூடாது. அதனால் அடுப்பை சன்னம் பண்ணி தனி மிளகாத்தூள் போடுறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்கி அது நல்லா வதங்கினோன்னு பூண்டு அரைச்சி வச்ச பூண்டு மட்டும் போட்டு விழுது போட்டு வதக்குறேன். வதக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நச்சுப்பூ, ஜாதிக்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பிரியாணி மசாலா, சீக்ரெட் மசாலா, அந்த பொடியை நல்லா பூண்டு வதங்கினோன்னு போடணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டேன் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இஞ்சி விழுது நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி விழுது நல்லா வதக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு வெங்காய விழுது போட்டுக்கிறேன். சின்ன வெங்காய விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயத்தை வதங்கினோடனே கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கவுமே எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டு நல்லா வதக்கணும்னு தயிர் 150 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு மட்டன் 1 கிலோ வேக வச்சுருக்கேன். அதையும் நம்ம தாளித்து விட்டுறலாம். வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன். கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். சீரக சம்பா அரிசி ஒரு படினா 1.5 கிலோ வரும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கடைசியாக 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு பச்சை மிளகாய் ஒரு 7 போட்டு 3